குரங்கு பொம்மை படத்தை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. விதார்த், பாரதி ராஜா இவங்களாம் நடிச்சு நித்திரன் அகிலன் டைரக்ஷன்ல 2017 ரிலீஸ் ஆன படம் தான் குரங்கு பொம்மை. இந்த படம் வந்து மகாராஜா படத்துக்கு ஈக்குவலான ஒரு டஃப் படத்துல இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே, படத்தோட கடைசி ஃப்ரேம் வரைக்குமே படத்துல சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். படத்துல சஸ்பென்ஸ் கிடையாது, சஸ்பென்ஸ்குள்ள தான் படமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படமா இருக்கும், பயங்கரமா இருக்கும் படம். ஓகேவா? இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, பாரதி ராஜா வந்து விதார்த்தோட அப்பா, அவரு கிட்ட மிஸ் ஆயிடுவார், தொலைஞ்சு போயிருவாரு. அவரை வந்து விதார்த் வந்து தேடி அலைவாரு. அவரை கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சஸ்பென்ஸ் ஃபிலிம் தான் இந்த குரங்கு பொம்மை. இந்த படத்தோட ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, 2008 நரேன், அஜ்மல் அமீர் இவங்க நடிச்சு மிஸ்கின் டைரக்ஷன் ரிலீஸ் ஆன படம் தான் அஞ்சாது. இந்த படத்துல ஒரு மெயினான சீன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு நரேன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டே, அதான் அவரோட முதல் நாள். அப்படி போயிருக்கிறப்ப அங்க ஒருத்தன் வந்து ஒரு பைய கொண்டுட்டு வருவான். வந்தவன் என்ன பண்ணிருக்க அப்படின்பாரு, கொலை பண்ணிட்டேன் சார் அப்படின்பா. யாரை கொலை பண்ணா? கொண்டாட்டிய அப்படின்பா. எங்க இருக்கு பாடி அப்படின்னோடனே பைக்குள்ள இருந்து தலையை வெளியெடுப்பான். பைய திறந்து தலையை வெளியெடுப்பான். அந்த சீனே பயங்கர சீனா இருக்கும். அந்த ஒரு ஸ்டோரி தான் எனக்கு, அந்த ஒரு சீன் தான் எனக்கு சின்னதா ஒரு ஸ்பார்க் ஆச்சு. அதாவது நம்ம தேடி அலைகிறோம், தேடி அலைகிற ஆள் நம்ம பைக்குள்ளே இருந்தா, யாரோ ஒரு ஆளை தேடி அலைகிறோம், அவங்க நம்ம பைக்குள்ளேயே நம்ம கையிலேயே பணமா இருந்தா அது எப்படி இருக்கும்? அப்படி அதுக்கு ஒரு ரைட்டிங், ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்கிரிப்ட் பிளே பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியால தான் ஒரு பவுண்டட் பண்ணேன். அதுதான் குரங்கு பொம்மை. அந்த அஞ்சாவது படத்தோட இன்ஸ்பயர் ஸ்டோரி தான் இந்த குரங்கு பொம்மை அப்படிங்கிறாரு நித்திரன் அகிலன். ஆனா அந்த ஒரு சின்ன சீன், அதை வச்சு நான் படத்தை டெவலப் பண்ணேன் அப்படிங்கிறாரு. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், நீங்க குரங்கு பொம்மை படத்தை பார்த்துருக்கீங்க பார்க்கல அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஒருத்தான ஒரு படம். தேங்க்ஸ் ஃபார்